என்னோட பேர் சுரேஷ். ஆக்சுவலி நான் தோகமலையில் வசிக்கிறேன். என்னோட பேர் வந்து சுரேஷ்குமார் என்ற அப்துல் ரஹ்மான். என்னை பற்றி தான் அவதூறான விஷயங்கள் வந்து பத்திரிகையில் பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக கொஞ்ச நேரம் முன்னாடி இவங்களோட பேட்டியை கேட்டிருப்பீங்க. அவங்க மனமும் வந்து யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளை பற்றி அவதூறாக குறிப்பாக வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பத்திரிகையில் வந்து செய்தி இது, சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் வந்து தலைமறைவாக இருந்து நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் வந்திருக்க செய்தி இது. நான் தலைமறைவாலாம் கிடையாது. இப்போ கூட வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து எந்த விதமான தவறு செய்யலை, அந்த பசங்க மனமும் வந்து தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க, இது வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வந்து டிஎஸ்பிகிட்ட கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது விஷயமா கூட. பட் ஆனால் நம்மளை பற்றி தவறான அவதூறுகள், இன்னும் சொல்லக்கூடிய அவங்க இந்து அமைப்புகள் மூலயமா எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை கொடுக்குறாங்க. எப்படியாவது இவங்களை ஊரை விட்டு துரத்தணும். நான் வந்து 13 வருஷம் ஆகுது இஸ்லாத்துக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக இவன் தான் முதல்ல வந்திருக்கான், இவனை முதல்ல அடித்து காலி பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் யாரும் இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற முறையில் நம்மளை வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக எங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர்த்தை இறக்குவோம். என்ன சொல்ல போனால் எங்கள் கடைகள் இருக்குது, அதாவது நாங்கள் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கோம், அந்த ஜெராக்ஸ் கடையெல்லாம் அடித்து நொறுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நொந்து போய் அழுவ ஆரம்பிச்சிட்டு வேறு வழி இல்லாமல். ஸோ இதுக்கு பத்திரிகைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து விசாரிக்காமல் தவறான விஷயத்த இந்த பசங்க இருக்காங்க அவங்கள்ட்ட விசாரிக்காமலேயே அவசரப்பட்டு போட்டுட்டாங்க. சில பத்திரிகைகள் அப்படி இருக்காங்க. ஆனால் உங்களெல்லாம் நான் நம்புகிறேன், அதனால தான் உங்களை கூப்பிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். ஏன்னா யாரையும் மாற்றவும் முடியாது, நிர்பந்தமும் கிடையாது, சட்டத்திலே அனுமதி கிடையாது. நம்ம 13 வருஷம் ஆச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு, சரிங்களா? அவங்க 4-5 வருஷம் ஆகுது. அவங்க வந்து இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, நெட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்க வந்து அந்த சைடில் அவங்க மாறும்போது நம்மளை வந்து இப்போ இவனை கொஞ்சம் பிடிச்சவனை, இவன் தான் முதல்ல மாறினா 13 வருஷத்துக்கு முன்னாடி, இவனை கொஞ்சம் போடுற பொருள் அவங்க மாறிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை டார்கெட் பண்ணி செய்கிறாங்க. இதுதான் முக்கிய காரணமே. இந்த முன்னாடி மாறினவங்களால முதல்ல அடித்து காலி பண்ணிட்டோம்னா பின்னாடியெல்லாம் எல்லாம் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து குறிப்பாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவங்க சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டு, அவங்கள வந்து டெய்லி வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. 1 by 1 வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வரிசையாக. இன்னும் சொல்லப்போனால் நீங்கன்னா 2 மாதத்துக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் வார்த்தையை விடுறாங்க. நான் ஒரு காலேஜில் ஒரு தனியார் கல்வியில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நான் காலேஜ் சைடு போக முடியல, இங்கேயே தான் உட்காந்துருக்கேன். நான் ஒரு 2 வாரமாக இந்த பிரச்சனையாகவே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என் பொழப்பை பார்க்க முடியல என்னால்.